ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. திருப்பாடல் 23 முதலாவது வசனம். சங்கீதம் 23 முதலாவது வசனம். நாடோடிகளாய் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு கால்நடைகள், அதாவது ஆடு மாடு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறவு, மிகப்பெரிய சொந்தம். அதுக்கு அந்த உறவு பார்த்திங்கன்னா அப்படி இருக்குமா. அதாவது இஸ்ரேல் ஜனங்க அவங்களுடைய மேய்ப்பல் தான் அவங்களுடைய முக்கியமான தொழில். இந்த மேய்ப்பு தொழில் இருந்தாலும் அவங்க அந்த ஆடுகள் மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருப்பாங்க. மக்களோடு அது என்ன பண்ணுமா, கால்நடை இணைந்து வாழும். அதாவது இஸ்ரேல் நாட்டில் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அறையாக இருக்கும் இல்லையா. அதாவது அதனுடைய கால்நடைகள் தனியாக விட மாட்டாங்க. அவங்க வீட்லேயே ஒரு ரேக், ஒரு ரூம் மாதிரி ஒரு ரேக்கை ரெடி பண்ணி அதுங்க அவங்களுடைய வாழும். அப்படின்னா இந்த கால்நடைகள் மீது, ஆடுகள் மீது அவங்களுக்கு அவ்வளோ பாசம். அதனால தான் இஸ்ரேல் ஜனங்க என்ன செய்வாங்கனாக்கா, இந்த ஆடுகளை மந்தைகளாக, நாங்கள் தான் ஆடு, நாங்கள் தான் மந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேய்ப்பனாக இருக்கிறது யாருன்னா அரசன் அல்லது கடவுள். அப்போ அந்த இணையை அவங்க வச்சு சொல்லுவாங்க, அதான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு எந்த குறையில தாட்சி அடையேன். தாட்சி எனக்கு குறை, எனக்கு குறை ஒன்றும் கிடையாது, ஏன்னா அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். என்ன இருக்குன்னா, இந்த மேய்ப்பனுக்கு அந்த ஆட்டுக்கும் அவ்வளோ ஒரு உறவு, மந்தைகளுக்கும் ஒவ்வொன்றுத்தையும் அறிஞ்சிருப்பான். அது ஒரே மாதிரி நிறம் இருந்தால் கூட எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒன்னொன்றுத்துக்கு பேரை வச்சு பேரை சொல்லி கூப்பிடுவார். அதில் ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா அந்த மேய்ப்பன் படுற பாடு இருக்கு, அப்பா அப்படி வேதனைப்படுவாராம். அந்த மற்ற ஆடுகளை குறித்து கவலை இல்லாமல் தொலைந்து போன, காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவருக்கு சோறு தண்ணி எடுத்துக்க மாட்டார். அப்போ அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டார், அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாராம். அப்போ அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வச்சுங்க. ஒரு வேளை அது முள்ளில் சிக்கி இருக்குது, அது என்ன அடிபட்டுன்னா உடனே அதை தூக்கி மடி மேலே வச்சு அடிப்பட்ட இடத்துக்கு அவர் என்ன பண்ணுவார், காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அதை கட்டி அதுக்கு குணமாகிற வரைக்கும் அது ரொம்ப செல்லமாக அதை என்ன பண்ணுவோம், தமடியிலே வச்சு பார்த்துக்கலாம். பாருங்கள், மேய்ப்பன், ஒரு சாதாரண மேய்ப்பன் ஆடுகள் மேலே எவ்வளோ ஒரு பாசம் இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் மேய்ப்பராக இருக்கிறோம் ஆண்டவர். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள், மந்தைகள் அவருடைய பிள்ளைகள். இஸ் அவர் காட் இல்லையா. அப்போனா வி ஆர் ஹிஸ் சில்ட்ரன் அப்படின்னாக்கா எவ்வளோ ஒரு அந்த மேய்ப்பனுக்கும் மந்தைக்கும் எப்படி இருக்கும் உறவு. அதுபோல் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். ஒரு நம்ம அவரை விட்டு காணாமல் போயிட்டோன்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் படுற பாடு இருக்கே, நம்மளை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவர் அப்படியே நம்மளை வடிமேல வச்சு பாதுகாப்பார். ஒரு வேளை நாம் போய் தாறு மாறாக எங்கன்னா வாழ்ந்து அடிக்கடி பட்டு வந்தோன்னா நம்ம காயத்துக்கு மருந்து இருக்கிறார், நம்முடைய உள்ளத்துக்கு ஆறுதலை கொடுக்கிறார், நம்ம அப்படியே தூக்கி மார்போடு சுமந்து கொள்கிறார். அப்போது ஆண்டவர் நம்ம அவ்வளோ ஒரு செல்லமாக நம்மளை வச்சு பார்த்துக்கிறார். அந்த ஒரு உறவு தான் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவு தான் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்குது. என்றால் இந்த உறவை நாம் பக்க வைத்துக் கொள்ளணும். ஆண்டவர் எப்பொழுதுமே எனக்கு மேய்ப்பராகவே இருந்து என்னை வழி நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி அந்த உறவை நம்ம பத்திரமாய் பாதுகாக்க கடவுள் நம்ம எடுத்து இந்த நாளில் பேசுகிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருந்து வழி நடத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்.